உங்க அனுமதியோட நாம சொத்தை பிரிச்சா என்னன்னு யோசிக்கிறேன். ஏன்பா இப்ப அதுக்கான அவசியம் எதுவுமே இல்லையே. ஆனா என்ன விஷயமா கூப்பிட்டிய? நாம சொத்தை பிரிச்சிடணும். எல்லாமே எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. மாமா விருப்பப்பட்ட மாதிரியே பண்ண சொல்லுங்க. உங்க விருப்பம் என்னமோ அதே மாதிரி பண்ணுங்கண்ணே. அனுமதிக்காக நீங்க சொல்றதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். சரி, நான் நம்ம வக்கீல் கிட்ட பேசுறேன். முத்துவேலுக்கு திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு நம்ம சொத்தை இப்பயே பிரிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு உங்க அம்மா, ஏன்டா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, இப்ப எதுக்கு திடீர்னு சொத்தை பிரிக்கணும்னு சொல்றேன்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்துவேலு, இல்லம்மா என்னோட உடம்பு நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, இப்ப நல்லா இருக்கும் போதே சொத்தை பிரிச்சு வச்சுட்டா நாளைக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனாலதான் இப்படி ஒரு முடிவை எடுத்துன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் சம்மதிக்க வச்சிடறாரு. அவங்களும் வேறு வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே சக்திவேலையும் பழனிவேலையும் கூப்பிட சொல்றாரு முத்துவேலு. விஷயம் தெரிஞ்சதும் பழனிவேலு, வேணாங்க இப்ப எதுக்கு சொத்தை பிரிக்கிறோம்னு தயங்குறாரு. ஆனா பழனியோட பொண்டாட்டி, நம்ம மாமா சொல்றது சரிதானே, அவங்க சொல்றத கேளுங்க, இப்ப இதை வேண்டாம்னு சொல்லி ஏன் பிரச்சனை பெருசாக்குறீங்கன்னு சொல்லி பழனிவேலை ஒரு வழியா சம்மதிக்க வைக்கிறா பழனியோட பொண்டாட்டி. அதுக்கப்புறம் சக்திவேலு என்ன பண்றாரு தெரியுமா, வெளியில எதையுமே தெரியாத மாதிரி ரொம்ப நைஸா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே செய்யுங்கன்னே, உங்க விருப்பத்துக்கு நான் எதையுமே பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா மனசுக்குள்ள, ஆஹா இதுக்கு தானே நம்ம இவ்வளவு நாளா காத்திருந்தோம்னு நினைச்சுக்கிறான். கடைசியில சரி நெக்கில கூப்பிட்டு இதை பத்தி இன்னும் ஒரு தடவை பேசிக்கலாம் அப்படின்னு இப்ப முத்துவேல் சொல்றாப்புல. ஆனா இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கதிர் ராஜையும் அந்த குடும்பத்துக்குள்ள திரும்பி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கிற விஷயத்துல பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கதிர் ராஜையும் வர்றதுக்கு முன்னாடியே சொத்தை பிரிச்சுடணும் சக்திவேலும் அதே போல பழனிவேலு அவர் பொண்டாட்டியும் நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்படின்னா கதிரும் ராஜியும் வர்றதுக்குள்ள சொத்து பிரிஞ்சிடுமா, இல்லைன்னா அவங்க வருகையால மொத்த குடும்பத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை வெடிக்குமா? இந்த கேள்வியோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது.